இந்த நபர் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து கதவு திறந்து உள்ள போறாரு. பார்த்தா உள்ள அவருடைய ஒய்ஃப் செத்து போய் கிடக்குறாங்க. அவங்கள பார்த்த உடனே அவரு பதறி போய் கிட்ட உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு கால் பண்ணலான்னு பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ளேயே பார்த்தா அவருடைய ஒய்ஃப் எந்திரிச்சு அவருடைய காலை பிடிக்கிறாங்க. உடனே அவரு பயங்கரமா பயந்து போயிடுறாரு. என்னன்னா அவருடைய ஒய்ஃப் சும்மா தான் செத்து போன மாதிரி நடிச்சு அவர்கிட்ட பிராங்க் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அவரு மறுபடியும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா அவரோட ஒய்ஃபோட தலை ஒரு முதலையுடைய வாய்க்குள்ள போய் சொருகிக்கிட்டு இருக்கு. ஆனா அதை பார்த்து அவரு அதிர்ச்சியே ஆகல. ஏன்னா அவருக்கு தெரியும் அவருடைய ஒய்ஃப் அவர்கிட்ட பிராங்க் தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவரு கிட்ட போய் அவருடைய ஒய்ஃப் அந்த முதலை பொம்மை வாய்க்குள்ள இருந்து அப்படியே பொறுமையா வெளியில எடுக்கிறாரு. அந்த முதலை பொம்மையுடைய ரேட்டை பார்த்தா 800 வான்னு போட்டிருக்கு. அதை பார்த்து தான் அவருக்கு பயங்கர ஷாக்கிங்காவே இருக்கு. அதுக்கப்புறமா அவருடைய ஒய்ஃப் அதை விடுற மாதிரியே தெரியல. ஒவ்வொரு நாளும் அவர் வேலையை விட்டு வீட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு விதமா செத்து போற மாதிரி அவர்கிட்ட நடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படிதான் ஒரு நாள் அவரு திரும்ப வீட்டுக்கு வரும்போது அவருடைய ஒய்ஃபோட தலையில ஒரு அம்பு சொருகிக்கிட்டு அது இன்னொரு பக்கம் வெளியில வந்த மாதிரி நின்னுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவரு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து கிட்ட பாக்குறாரு. பார்த்தா அதுவுமே ஃபேக். அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவருடைய ஒய்ஃப் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. திரும்ப திரும்ப அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு வேற வழி இல்லாம இத பத்தி ஆபீஸ்ல இருக்கிற அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட தான் போய் புலம்பிக்கிட்டு கிடக்குறாரு. அதுக்கு அவரு உன்னுடைய ஒய்ஃப் ஒருவேளை தனிமையா ஃபீல் பண்றாங்க போல, நீ அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அவங்கள வெளியில எல்லாம் கூட்டிட்டு சுத்துன்னு சொல்றாரு. சரி நீ இவரும் அது மாதிரி எல்லாம் செஞ்சா அவங்க சரியாகிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்கள ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு போறதுன்னு சொல்லிட்டு அவங்க கூடவே நிறைய நேரத்தை கழிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவரு இனிமே அவ்வளவுதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போறாரு. பார்த்தா அவருடைய ஒய்ஃப் எகிப்து ராணியுடைய மம்மி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. Download ShareChat.